வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்தி. திமுக என்றாலே ஊழல்தான். ஊழலையும் திமுகவையும் பிரிக்க முடியாது என சத்தியமங்கலத்தில் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் பேட்டி. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த உத்தண்டியூர் ஊராட்சியில் மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் பயனாளிகளுக்கு வழங்கினார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் கூறியதாவது: தமிழக மக்களை ஏமாற்றியது திமுக அரசுதான். சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கு வெள்ள பாதிப்பு தடுக்க சரியான முன்னேற்பாடுகள் இல்லை. 4000 கோடி செலவு செய்தும் 92% பணிகள் தான் முடிவடைந்தது என ஒருவரும், 42% தான் முடிவடைந்தது என மற்றொருவரும் பேசுகின்றனர். 4000 கோடி என்ன ஆனது என்றே தெரியவில்லை. தற்பொழுது தமிழக முதல்வராக இருக்கும் மு.க. ஸ்டாலின் சென்னை மேயராக இருந்த பொழுது சிங்கார சென்னையாக மாற்ற வேண்டும் என கூறினால் தற்போது சீரழிந்த சென்னையாக மாறிவிட்டது. இதுபோன்று இன்னும் சில கருத்துக்களை பத்திரிகையாளரிடம் அவர் கூறினார். மக்களை ஏமாற்றி இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம். சரியான ஒரு முன்னேற்பாடு இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு முன்னெச்சரிக்கை கொடுத்தும் கூட இந்த மழையை கையாளுவதற்கு அவர்களிடத்தில் ஒரு திட்டம் இல்லாமல் இருந்தது. சென்னை பொறுத்தளவுக்கு அவர்கள் சொன்னாங்க 4000 கோடி ரூபாயில் பணிகள் நிறைவேற்றிருக்கிறோம்னு சொன்னாங்க. ஆனால் கிட்டத்தட்ட அப்புறம் 92% வேலைகள் முடிஞ்சிருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் கேட்டால் 42% வேலை முடிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த 4000 கோடி இப்போ என்னாச்சுன்னே தெரியல. ஒரு சென்னையில் மழை வரும் என்பது அனைவருக்கும் தெரிந்தது. சென்னையை நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் மேயராக இருக்கும்போது சிங்கார சென்னையாக ஆக்குறோன்னு சொன்னார். இன்றைக்கி சீரழிந்த சென்னையாக தான் ஆக்கி வச்சிருக்கிறார். சென்னையை பொறுத்தளவுக்கு மழை வரும் என்பது ஒவ்வொருவருக்கும் தெரியும். அதற்கான முன்னேற்பாடுகள் செய்யாதது, அந்த தண்ணியை முறையாக கொண்டு போய் சேர்த்தாதது, அல்லது இவர்கள் சொல்கிறாங்க நாங்கள் 60 வருஷமாக திராவிட மாடல், போலி திராவிட மாடல். எங்கே அவர்கள் அந்த ஒரு அரசாங்கத்தை ஒரு கட்டமைப்பு, உள்கட்டமைப்பை, அதை தண்ணியை ஒரு கடலுக்கு கூட கொண்டு போய் சேர்த்த முடியாத ஒரு தோல்வியுற்ற திராவிட மாடல் அரசாங்கத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வெள்ளமாகட்டும், தென்மாண்ட வெள்ளமாகட்டும், அல்லது சென்னை வெள்ளமாகட்டும், அதை கையாளாதாக அரசாங்கமாக தான் இந்த அரசாங்கம் இருந்தது. நிவாரண நிதி உடனடியாக ரிலீஸ் பண்ணணும். இதெல்லாம் அவங்க அப்பா வீட்டு பணத்தையாக கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 900 கோடி ரூபாய் உங்களுக்கு தெரியும். உடனடியாக நானும் மாண்புமிகு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்ஜி அவர்களும் சென்னை பார்த்து கொண்டிருக்கிற அதே நேரத்தில் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் டெல்லியிலிருந்து 450 கோடி ரூபாய்க்கான SDRF நிதியை ஒதுக்கியிருக்கிறார்கள். அதற்கு முன்னாடியும் அந்த SDRF நிதியானது ஒதுக்கி 900 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது SDRF நிதியான கொடுக்கப்பட்டு, மற்றபடி அவர்கள் நிவாரணத்தை கேட்டிருக்காரு. அதற்கான இந்த குழுவானது வந்திருக்கிறது. அந்த இன்டர் மினிஸ்ட்ரியல் குழு முதல் முறையாக இந்த மழை பாதிக்கும், அதாவது இந்த குழுவானது ஒரு வாரத்துக்கு முன்னே காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகம்லாம் ஆட்சியில் இருக்கும்போது 10 நாளைக்கு பிறகு தான் குழு வரும். ஆனால் இந்த குழுவானது முதல் முறையாக மழை வரும்பொழுதே அந்த 20ஆம் தேதி மழை வரணும். அவர்கள் 19ஆம் தேதி 18ஆம் தேதியிலேருந்து அந்த குழுக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஆய்வு செய்கிறார்கள். அவர்கள் அந்த அரசாங்கத்திற்கு அறிக்கை கொடுத்த பிறகு அதற்கான நிவாரணம் என்ன என்பதை மத்திய அரசு ஆய்வு. மரியாதை குறைவாக பதிவிட்டிருக்கிறான். இது எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காருங்க உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர். அதாவது நாங்கள் மரியாதை குறைவாக பேசிட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்க, ஒன்றிய அமைச்சர்கள் சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் எங்களுக்கு நாங்கள் அதாவது நான் என்ன சொல்கிறேன், நிதியை கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் அவர் குழந்தைத்தனமாக அரசியலில் ஒரு கத்துக்குட்டியாக இருக்கிறார். அதாவது அரசியலில் ஒரு பண்பட்டவராக வளர வேண்டும். அவர் இன்னும் தன்னை எக்யூப் செய்து கொள்ள வேண்டும் என்பது தான் என்னுடைய, அவரை என்ன தமிழில் என்ன சொல்லணும்னா, அவர் தன்னை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று. சார், மழை வெள்ள பாதிப்பு விவசாயிகளுக்கு ஒரு ஹெக்டருக்கு 14,000 தான் தமிழ் அரசு நிவாரண அறிவிச்சிருக்கு சார். அவங்க 34,000 கேட்குறாங்க விவசாயிகள் சங்க சார்பில். அதுக்காக நம்ம மத்திய அரசு சார்பில் தமிழ் அரசுக்கு அழுத்தம் கொடுக்கணும் சார். ஏங்க, நம்ம விவசாயிகள் பாதுகாக்கணும் என்பதற்காக தான் நம்ம விவசாயத்திற்கு ஒவ்வொரு விவசாயிக்கும் 6,000 ரூபாய் நேரடியாக அவர் வங்கி கணக்கிலே செலுத்துகிறோம். மண் பரிசோதனை அட்டை கொடுக்குறோம். பயிர் காப்பீடு திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் விவசாயிகளினுடைய நியாயமான கோரிக்கை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஏன்னா தென் மாவட்டங்களில் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டு, வாழை பாதிக்கப்பட்டிருக்கிறது. நெல்லை அவர்கள் எடுத்துகிட்டு வர முடியாத சூழ்நிலை. அவர்களுக்கு நியாயமான விவசாயிகளுடைய கோரிக்கை தமிழக அரசாங்கம் நியாயமான அந்த நிவாரண தொகையை ஃபிக்ஸ் பண்ண வேண்டும் என்பது. உதயநிதி ஸ்டாலின் ஒரு ப்ரெஸ் மீட்டில் கடந்த பாரதிய ஜனதா கட்சி 9 ஆண்டு காலமே தேசிய பேரிடர் தான் நான் ஒரு சமூக வலைதளத்தில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவிட்டிருக்கிறார். அதான் நான் சொன்னேன், இப்போ 9 ஆண்டுகளில் நாடு எவ்வளோ வேகமாக முன்னேறி கொண்டு இருக்கிறது. இதே 2004லேருந்து 14 வரலும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி ஆட்சி இருந்தது. அப்போ என்ன நடந்தது? மிகப்பெரிய வரலாறு காணாத ஊழல். நம்மளுடைய இந்த தொகுதியினுடைய MP
தமிழனா தலை காட்ட முடியாத சூழ்நிலை. கிட்டத்தட்ட 1,76,000 கோடி ரூபாய்க்கான 2G ஊழலை அந்த நேரத்தில் செய்தது தான் அவர்களுடைய சாதனையாக இருந்தது. அவர்கள் ரோடு போடல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணல, விமான நிலையங்களை டெவலப் பண்ணல, ஏழை எளிய மக்களை கண்டுக்கல, விவசாயிகளுடைய தற்கொலை இருந்தது, மீனவர்கள் மேலே துப்பாக்கி சூடு நடந்தது. 2009 தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள், பல லட்சம் தமிழர்கள் கொலை செய்தது தான் அவர்கள் ஆட்சியில் நடந்தது. ஆனால் அதற்கு மாறாக இன்றைக்கு வளர்ச்சியடைந்த பாரதம், வளர்ச்சியடைந்த தேசத்தை நோக்கி நம்மளுடைய பிரதமர் அவர்கள் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு சூழ்நிலை, இன்னைக்கு ஊழல் அமைச்சர்களை பார்க்குறோம். ஒரு அமைச்சர் ஜெயிலில் இருக்கிறது நமக்கெல்லாம் வெட்கமாக இல்லையே. நம்மளுடைய வரிப்பணத்தில் அமைச்சர் அவர்கள் ஜெயிலில் இருக்கிறார். இன்னொரு அமைச்சருக்கு தண்டனை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் பல அமைச்சர் 11 அமைச்சர்கள் மேலே ஊழல் குற்றச்சாட்டுகளோட விசாரணை தொடங்கி இருக்கிறது. ஒரு எம்பி வீட்டில் கிட்டத்தட்ட 1200 கோடி ரூபாய்க்கான வருமான ஏய்ப்பு கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இன்னொரு அமைச்சர் வீட்டில் 500 கோடி ரூபாய்க்கு வருமான ஏய்ப்பு. இதெல்லாம் யார் பணம்? ஏழை எளிய மக்கள் பணம், நம்மளுடைய சாதாரண மக்களுடைய பணம், உங்கள் பணம், ஏன் பணம், நம்மளுடைய ஒவ்வொரு விவசாயியுடைய பணம், அடித்தட்டு மக்களுடைய பணத்தை கொள்ளையடிக்கின்ற ஆட்சியாக தான் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியானது. திமுக அமைச்சர்கள் மேலே தான் குறி வச்சு பண்ணுறாங்க. அதிமுக பல்வேறு ஊழல் பண்ணியிருக்காங்க. ஆனால் தொடர்ந்து இவங்க குற்றஞ்சாட்டுன்னா திமுக அமைச்சர்களை தொடர்ந்து குறி வச்சு இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஏங்க அப்படி எதுவும் இல்லை. அவர்கள் தானே ஊழல் செய்கிறார்கள். ஊழல் செய்பவர் தானே தண்டிக்க முடியும். இப்போ திராவிட முன்னேற்ற கழகம்னாலே அதுக்கு அர்த்தம் என்ன? ஊழல். ஊழலுக்கு ஒரு அர்த்தம் கண்டுபிடிச்சுன்னா அதுக்கு சரியான அர்த்தம் என்னென்னா, ஊழல்னா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம்னா ஊழல். ஊழலையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் பிரிக்க முடியாது. ஒன்றோட ஒன்றாக இணைந்து பின்னி பிணைத்து இருக்கிறது தான் இந்த சம்பவங்கள்லாம் காட்டுகிறது. அதற்கான தமிழக மக்கள் சரியான நேரத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை, இந்த ஊழல் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்புவதற்கு நன்றி. நம்ம சத்தியமங்கலத்துல ரொம்பவே சிறந்த முறையில் செயலாற்றி வரும் திவேஸ் பியூட்டி பார்லர் அண்ட் ட்ரைனிங் சென்டர் பெண்களுக்கான அழகு சிகிச்சைகள் மிகவும் சிறப்பாக எந்தவித பக்க விளைவுகளும் இன்றி ஹெர்பல் முறைகள் செய்யப்படுகிறது. அனைத்து விதமான மணப்பெண் அலங்காரம் செய்து தரப்படும். மேலும் எங்களிடம் கவரிங் நகை செட்டுகள் வாடகைக்கு கிடைக்கும். திவேஸ் பியூட்டி பார்லர் அண்ட் ட்ரைனிங் சென்டர், வெங்கடேஸ்வரா காம்ப்ளெக்ஸ், கரட்டூர் ரோட், பஸ் ஸ்டாண்ட் பேக் சைட், சத்தியமங்கலம் and 9566980521. திவேஸ் பியூட்டி பார்லர் அண்ட் ட்ரைனிங் சென்டர். அஞ்சும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பிரத்யேகமான ஆடைகள் மற்றும் ஃபேஷன் ஆக்சசரிஸ். பெரிய பள்ளிவாசல் வளாகம், மணிக்கூண்டு, கடைவீதி, சத்தியமங்கலம். 638401 81481 75756 and 9442131714. ஸ்ரீ திருப்பதி விலாஸ் ஒரிஜினல் நெல்லை லாலா ஸ்வீட்ஸ். உங்களின் மகிழ்ச்சி எங்களின் வளர்ச்சி. ஸ்ரீ திருப்பதி விலாஸ் ஒரிஜினல் நெல்லை லாலா ஸ்வீட், பஸ் நிலையம் எதிரில், சத்தியமங்கலம். கால் 9486266954. பொன்னகர் மைசூர் NH ரோட்டில் அமைந்துள்ளது. DTCP அரசு அங்கீகாரம் பெற்ற வீட்டு மனைகள் அனைவரும் வாங்கும் வகையில் மிக மிக குறைந்த விலையில் விற்பனைக்கு உள்ளது. தொடர்புக்கு செல் 7788992914.